இப்ப எபிசோடு 10 ஓப்பன் பண்ணா, நம்ம முதலே வாயன் தம்பி இருக்காரு இல்லையா? அவர ஹியூமன் ஆர்மி சுட்டு போட்டு சாவடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. டேய் நான் உங்க டீம்மேட்ரா. நான் தானே இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணேன். நான் தானே அவங்கள எடுத்துட்டு வந்து ஒப்படைச்சேன். அத மீறி என்ன எதுக்குடா கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் முதுகுல குத்துறீங்களான்ற மாதிரி கேட்க, நீங்க தானே என் முதுகுல குத்திட்டீங்க. இதை எங்களை ஏமாத்தி எங்களோட ப்ரீஷியஸான 2 ஹீரோஸ் இழக்க வச்சு எங்களோட மொத்த படையும் அழிச்சு விட்டா. அதனால உனக்கு இங்க தண்டனை கொடுக்க போறன்ற மாதிரி சொல்லும்போது, எனது அவங்க 2 ஹீரோ செத்து போயிட்டாங்களா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா ரேட்டு அவங்களை கொண்டுட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னோட ப்ரொமோஷன் அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிச்சா அப்படின்னு கிரேட்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தப்பக்கட்டி நாங்க ஒரு சவுண்டு நான் பார்த்தா நம்ம ஹெமிசக்கா வந்துருவாங்க. டேய் ட்ரையட்டர் என்னது நீ இந்த ஹெமிசிங்க சமன் பண்ணி விட்டுருப்ப. ஹெமிசிங்க வந்துட்டாங்க. இது எல்லாமே ஒரு ட்ராப் பண்ற மாதிரி பார்க்கும்போது கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டர் அப்படியே வந்து எங்க ஸ்வைட ஸ்விட்ச் பண்றாப்ல. அதாவது அந்த இடத்துல முதல்ல குத்து பார்த்தது இப்போ இங்கேயும் முதல்ல குத்தி என்ன பண்றேன்னா, கமாண்டர் உங்களுக்கு தான் இந்த ஹியூமன்ஸ் பிடிச்சி வச்சிருக்கேன். பிடிங்க அவங்களை அடிக்க கொல்லுக விடாதீக அவருக்கு தான் நமக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ பிளான் பண்ணி இந்த ஹியூமன்ஸ் கூப்பிட்டா மாதிரி அந்த இடத்துல வந்து உருட்டிட்டு இருக்காப்ல. ஆனா ஹீரோக்கு நல்லாவே தெரியும், நம்ம அக்கா மொத்த கேங்குக்கும் தெரியும் இவன் தான் வந்து இந்த வேலைங்களை பார்த்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை சும்மா விட மாட்டாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இவங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த மீலை சாப்பிடணும்ல. அதனால அக்கா என்ன பண்றானா, ஃபர்ஸ்ட் அங்க இருக்க ஹியூமன்ஸை கொல்றாங்க. அந்த இடமே வந்து அதிர்ந்து போய் வானம் இருண்டு போய் ஒட்டுமொத்தமா அவனுக்கு முன்னாடி இருக்க 10,000 ஹியூமன்ஸையும் விழுங்கி விடுறாங்க நம்மளோட ஹெமிசக்கா. அவங்க முடிச்ச பிறகு ஹெமிசக்கா நான் நினைச்ச மாதிரி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நல்ல வேலை அந்த ஹியூமன்ஸ் அழிச்சிட்டீங்க, என்னோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நல்லா அக்காக்கு சொம்பு தட்டிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியல அக்காக்கு ஆல்ரெடி எல்லா மேட்டரும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா டேய் உருட்டுறது நிறுத்தவே மாட்டியான்னு அப்படியே அவன் கழுத்துக்கு ஒரு வெட்ட போட்டு அங்கேயே அவனை ஃபினிஷ் பண்ணி விட்டுறாங்க. நீ தான் அந்த ஸ்பையா? இவ்வளவு கேவலமான வேலைங்களை பார்த்துட்டு பயமே இல்லாம என்கிட்டயே வந்து இவ்வளவு பெரிய உருட்டிட்டு இருக்க என்ன பார்த்தா என்ன கேன மாதிரி தெரிதாடா. நான் தானே ஹெமிஸ், சரி விடு உன் மேல கண்ணு வச்சதுக்கு 5 நிமிஷம் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி அக்கா அங்கேருந்து கிளம்பி இருக்கிற பிசினஸை ஃபினிஷ் பண்ணலான்னு அங்க ஒட்டுமொத்த பேட்டிலே வந்து ஈஸியா டர்ன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 10,000 சோல்ஜர்ஸ் ஈஸியா வெளிங்கிட்டு இப்போ அக்கா டைரக்டா பிசினஸ் வந்துடுறாங்க. அது என்னன்னா, வந்த பிறகு நம்ம பசங்களாம் அலாட் பண்ணிட்டு அவங்கள அசம்பிள் பண்ண பிறகு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, இந்த மொத்த ஆர்கனைசேஷனும் வந்து டோட்டலா சேஞ்ச் பண்றீங்க. அதாவது கார்ட்டர் செத்ததுனால 8th ஸ்குவாட்ரனோட கமாண்டை வந்து அவன் இடத்துக்கு சொல்றாங்க. இப்போ நம்மால் வந்து கொஞ்சம் பயங்கரமான பிஸியா இருப்பார்ல ரீடர்னு, அதனால ராயஜர் நீ வந்து ஆக்டிங் டெபுட்டி டிவிஷன் கமிஷனரா இரு. அப்புறம் நம்ம ஹீரோ இவனுக்கு டைரக்டா ரெஜிமெண்ட் கமாண்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒரு கமாண்டரா மாறினாங்க. ஆனா இப்போதைக்கு இவன் தனியாவே செயல்படட்டும், பேருக்கு மட்டும் கமாண்டர் இருக்கட்டும், அவனுக்கு தனி படைகள்லாம் கொடுக்க போறது இல்லையாமா. ஆக்சுவலி கமாண்டர் தானே கொடுத்துருக்கணும். இல்லப்பா அவனுக்கு திறமை அதிகமா இருக்கு, அதனால டேரக்டா அவன் டிவிஷன் கமாண்டரா போடுறேன், ஆனா ட்ரூப் தரமாட்டான்ப்பா, ஏன்னா நீ ட்ரூப் தந்தா அது உனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு அக்கா சொல்றாங்க. அதாவது அவங்க வேற ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்காங்க போல, அதனால இப்படி சொல்லி விட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரட்டுமான்ற மாதிரி கத்து தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா மோட்டம் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்திருக்கான். இப்பதான் இவன் இந்த காப்ஸோட கமாண்டர் ஆக்ட் பண்ண போறான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே போக போறேன், அது வரைக்கும் இவன் தான் இந்த இடத்த பார்த்துக்க போறான்னு அக்கா அவங்களோட செம்பிளியரான மோட்டமிங் எடுத்துட்டு போறாங்க. அவனும் செம்மஸ்டாங்கமா, நம்ம ஹீரோவும் அவனை பார்த்துருப்பாப்ல. இவன் ஒரு கோலர் ஆச்சு அப்படின்ற பிறகு யோசிச்சுட்டு இருப்பாப்ல. அதன் பிறகு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளால அப்படியே வந்து நம்ம சயின்டிஸ்டோட ரூ வராப்ல. நீங்க எப்படி இதை பண்ணுவீங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல, சயின்டிஸ்டா நீங்க வெப்பன் எடுத்து ஒருத்தனை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த பண்றது, நானும் சும்மா மாசம் நீக்க கூடாது இல்லையா, என்னோட ஒர்க்கை நான் ப்ரூவ் பண்ண இல்லையா, அதான் அதை பண்ணேன் அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணி ஃபைட் பண்ணிங்களான்ற மாதிரி கேட்கும்போது, தேவைப்பட்டா கண்டிப்பாக நான் ஃபைட் பண்ணுவேன், நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆனேன், ஸோ என்னால் வந்து டிவைன் பவர் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண முடியும், அதனால் நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பல, அதை வந்து நான் பயன்படுத்த போகிறேன். என்ன ஒரு விஷயம், நான் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணதில்லை, ஸோ ட்ரெயின் பண்ண பர்சனை கம்பேர் பண்ணாக்கா அந்த பவரை வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும், இருந்தாலும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதனா வந்து பண்ணலாம் இல்லையா. மேடம் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் என்ன விட ஸ்ட்ராங்கஸ்ட் காலத்துக்கு போகிற பொட்டன்ஷியல் வந்து இருக்குது, நீங்கள் உங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க, நான் என்ன கொஞ்சம் ஜலஸாக தான் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு டிவைன் பவர் இருக்கு இல்லையா, அந்த டிவைன் பவர் வந்து எல்லாருக்கும் மேலே கிடச்சிடாதாமா, அது ஒரு ரேரான ஐட்டம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் பேசுறது வேறு மாதிரி இருக்கே சார், ஏன்னா ஃபைட்டிங்கிறது மெத்தடாலஜி அண்ட் ஒருத்தரோட ப்ரைவேட் ஸ்ட்ரென்த்தை பற்றி தானே இருக்குது, இந்த லெவல் பவர்ஸ் இதெல்லாம் மேட்டரே கிடையாது இல்லையா, ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் சண்டை போட்டு எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி ஹீரோவை ரிவீல் பண்ணி விட்டுறாங்க. அவன் சும்மா இந்த மாதிரி இவங்களை என்கரேஜ் பண்ண பேசிட்டானா என்னன்னா தெரியல, பட் இது ஒரு சீப் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற என்ன மாதிரி பர்சனை பாராட்டாதீங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஏஞ்சல் நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கான். அவன் சொல்கிற மாதிரி இவன் அடித்து முடிக்கிறதுக்கு ஒரு நேம்டு ஹீரோ அமைச்சிருக்காங்க, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஹீரோலேயே ஒரு லெவல் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல டிவிஷன் கமாண்டரா போட்டு விட்டுருக்காங்க. அதாவது ஒரு சிஸ்டம் மாதிரி, இப்போ வந்து நம்ம டீமன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெஜிமெண்ட் கமாண்டர், டிவிஷன் கமாண்டர், காப்ஸ் கமாண்டர், அதே மாதிரி ஹியூமன் சிஸ்டம்ல ஹீரோ ரைசிங் லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ உலகத்துல டாப் 1000ல இருக்கிற லிஸ்ட்ல வந்து இவனை சேர்ந்துட்டாப்ல. 1000 பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் இந்த அளவுக்கு பவர் இருக்கு போல, அதுல இவன் சேர்ந்துட்டான். எங்க இருந்து ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி எங்க வந்திருக்கான் பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் இவன் இன்னும் லெவலப் ஆகும். அங்க கட் பண்ணி ஒரு பயங்கரமான பிளேஸை காட்டுறாங்க. பயங்கரமான பிளேஸ் கிடையாது, அந்த பிளேஸ் பயங்கரமா மாத்துறது நம்ம ஹெமிசக்கா தான். அந்த வில்லேஜ்ல இருக்க மொத்த பேரு கொண்டாங்க, கார்ட்டல் எம்பையர் சேர்ந்தவங்க போல. இவங்க கூட பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா, சோ அங்க இருக்க அந்த போப்பை மட்டும் உயிரிட விட்டு என்ன சொல்றானா, போயிட்டு எல்லாருக்குள்ளே சொல்லு 10 வருஷத்துக்கு முன்னாடி கபால் எப்படி பண்ணணும் அதே மாதிரி திரும்பி வந்துட்டா சொல்லிடுற மாதிரி பஞ்சட்டில் பேசுறாங்க. ஆனா ஒரு மாதிரி ஹார்ஷான டோன்ல எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த மேப்ல இருக்க ஒவ்வொரு ஹியூமன் வில்லேஜும் அழிய போகுது தரமாட்டமா அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த உலகத்தை பத்தின ஹிஸ்டரி நம்ம சொல்றாங்க. 100 வருடங்களுக்கு முன்னாடி
இந்த கான்டினென்ட்ல ஒரு மிகப்பெரிய வார் நடந்துகிட்டு இருந்தது. கிராட்டன்ற எம்பையர் அப்பயுமே இருந்திருக்குது போல. சோ அங்க இருந்த எம்பையர் வந்து அதுங்களோட சின்ன நாட்டுகள்லாம் அடிச்சிட்டு ரேசன் எம்பையரை பெருசாக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ கான்ஸ்டன்டா வார் போயிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு ரீஜன் அப்பியர் ஆச்சு. அந்த ரீஜன் அப்பியர் ஆனோடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இது ஒரு ஓல்டு ரீஜன் போல, மித்திக்கல் ரீஜன் போல, பழங்காலத்து ரீஜன் அப்பியர் ஆயிருக்கு. அதுக்குள்ள போனா நமக்கு நிறைய மித்திக்கல் ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்கும், லெஜெண்டரி வெப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன மேஜிக்கல் ஆர்ட்ஸ் இருக்கும்னு நினைச்சு நம்பி போன இடத்துல இருந்தது என்ன அப்படின்னா மொத்தமா வேற ஒரு விஷயம். அந்த ஒட்டுமொத்த கிங்டமும் தங்களோட கிங்டத்தை டெவலப் பண்ணணும், அந்த வாரை ஜெயிக்கணும், அதுக்காக ஒரு சுப்பீரியர் பவரை கெயின் பண்ணுன்றதுக்காக தான் புதுசா அப்பியரான கான்டினென்ட்டுக்கு போயிருப்பாங்க. அதை ஹோப்பா நினைச்சிட்டு. ஆனால் ஹியூமனிட்டி அங்க போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய த்ரெட் இவ்வளோ பெருசா காட்டினாங்க ஒரு விஷயம், டீமன்ஸ் அந்த உலகத்துக்கு அப்பியர் ஆனது தான் அப்போ. அதனால இப்போ ஹியூமன்ஸ்குள்ள சண்டை போயிட்டு இருந்தது. பட் ஹியூமன்ஸை தவிர்த்து வேற ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்துச்சுன்றதுனால டெம்பரரியா அவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டீமன்ஸ் வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தொடர்ந்து அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹியூமன்ஸ் எல்லாம் ஒன்றிணைஞ்சு டீமன்ஸ் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க போல. டீமன்ஸ் தான் முதல்ல ஹியூமன்ஸ் அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பீஸ்ட் இன்டெலிஜென்ஸும் பயங்கரமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது இல்லையா, அதை பயன்படுத்தி அந்த டீமன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்காங்க. அண்ட் டிமானிக் ஹியூன்ற பவரும் இருக்குது. இந்த பவரை கம்பேர் பண்ணும்போது டீமன்ஸ் கீழே நம்ம ஹியூமன்ஸ் ஆப்போசிட்டா வைக்கும்போது அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, வெறும் சும்மா சின்ன சின்ன ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் மட்டும்தான். அதை வச்சுட்டு அவங்களை அழிக்கவே முடியல. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க வேலையில தான் சண்டைக்காக நான் காம்பேட்டன்ஸும் இறங்குறாங்க. அதாவது சின்ன சின்ன வில்லேஜஸ்ல இருந்து இந்த கிளர்கி, ஹீலர்ஸ், பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களும் வந்து சண்டைக்குள்ள வராங்க. அப்போதான் டிவைன் பவர், ஹோலி பவர்ன்ற விஷயங்களை டிஸ்கவர் பண்ணி அந்த ரெண்டு பவரும் இந்த டீமன்ஸோட டீமன் கியூ வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, அதை ஈஸியா கொல்ல முடியுதுன்னு ஹீரோஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த கிங்டம் வந்து ரெண்டா பிரியுது. ஒன்னு டிராசன் எம்பையர், இன்னொன்னு வந்து ஜிவைன் கார்டன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து அந்த கார்டன் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க என்ன பண்றாங்கன்னா தனியா ஒரு ரிலீஜன் உருவாக்குறானுங்க. அதான் நீங்க பாத்துருப்பீங்க அந்த மெயின் வில்லனு. சோ கடவுள்ன்ற ஒரு பேரை ஃபெய்த்தா வச்சுக்கிட்டு அது மூலியமா மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை அவங்களுக்கு பின்னாடி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 செஞ்சுரி 200 வருஷங்களுக்கு மேல ஓடி அந்த ஃபெய்த் மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க ஒரு பெரிய சுப்பீரியர் பவரா வந்திருக்கானுங்க இங்க. அப்படி அந்த எவல்யூஷன்ல அவங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் வந்து அவ்வளவு பெரிய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மட்டும் இல்ல, ஹியூமன்ஸுமே தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதாவது ஹீரோஸ் ஒரு எமர்ஜென்சி நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு புது பவர்ஸ், அவங்களுக்கு டெக்னிக்ஸ் அண்ட் அது லெஜெண்டரி வெப்பன்ஸ். இதனால ஒரு காலத்துல ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து ஒடுங்கி கிடந்தாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு டீமன்ஸ் அடிக்கிற அளவுக்கு பெருசா வந்தாங்க. அதனால பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன் அந்த பண்ணி முதல்ல வந்த லெஜெண்டை தான் வந்து போப்பா என்த்ரோன் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க ஒரு ட்விஸ்ட் போட்டு உடைக்கிறாங்க. என்னன்னா ஒரு காலத்துல டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ண ஒரு லெஜெண்டரி ஹீரோவை தான் அதுக்கப்புறம் கிரேட்டன் எம்பையரோட போப்பாவும் மாத்திருக்காங்க. அந்த ஆள் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பேட்டில்ஸா ஃபைட் பண்றான் போல, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கான். அண்ட் அதர் வேர்ல்ட்ல இருந்து சமனான ஹீரோஸ் இவங்க எல்லாரையும் வச்சு டீமன்ஸை ஒரு கான்டினென்ட்ல புஷ் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தை ஆக்கிரமிச்ச அவங்கள ஒரு இடத்துல ஒடுக்கி அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி அடக்கி வச்சிட்டு இருந்திருக்காப்ல. இப்போ அங்க அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. கிங்டம் ஆஃப் செரிசில் அப்படின்ற இடத்துல ஒரு கவுன்சில் போய்கிட்டு இருக்குது. குளூட்டோன் திரும்ப இந்த இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டான். இந்த பிரச்சனை நடந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்ம முதல்ல அவங்கள ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணல, அதனாலதான் நமக்கு இங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்து நீட்டு இருந்திருக்காங்க. நாம எல்லாரும் நம்ம நேஷனோட வெல்த் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அது பண்ற வேலையில நம்ம ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை பத்தி மறந்துட்டோம், அதுதான் டீமன்ஸ். சோ மறுபடியும் அவங்க நம்ம தலைமையில ஏறி ஆடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரொபோசல் இருக்கிற நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளோட சித்தை பயன்படுத்தி அந்த டீமன்ஸை கொன்னே தீரணும். அதனால இந்த இடத்துல ஒரு ஹோலி வாரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு 2 கிங்டமா பிரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த 2 கிங்டமும் ஒன்று சேரணும், அதாவது டீமன்ஸை ஒட்டு மொத்தமா அழிக்கிறதுக்காக அப்படின்னு இந்த போப் வந்து சொல்றாப்ல. இந்த படைகள் வந்து நீங்க அனுப்பணும்னு கூட அவசியம் கிடையாது, மொத்த படைகள் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம், ஆனா எங்க கூட சப்போர்ட்டுக்கு என்ன போதும், அதாவது நீங்க வந்து இந்த ஃபைட்ல இன்வால்வ் ஆகாதீங்க, இவனுங்க சண்டை போடும்போது குறுக்கால வந்து இவங்களோட கிங்டம் எடுக்கிறது அப்படிலாம் எதுவும் வேலை பண்ணாம ஒரு பேக்ட் மாதிரி போட்டு சைலண்டா நீங்க நீங்கன்னா நாங்களே வந்து எல்லாத்தையும் முடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. இந்த மனுஷ பயல்கள் நம்ப கூடாதுன்றது மனுஷனுக்கு தான் நல்லாவே தெரியும், அதனாலதான் இப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காப்ல. உங்களுக்கு நான் சொல்ற சீரியஸ்னஸ் இன்னும் புரியலன்னா இந்த கதைகளை கேளுங்க. 3 சிட்டிஸை ஒரு நாள்ல அழிச்சு விட்டுருக்கா, அது கூட இன்னும் எத்தனை சிட்டிஸ் அழிய போகுதுன்றதும் நமக்கு தெரியாது. அடுத்து நிக்கிறது இன்னொரு சிட்டியா கூட இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒரு பர்சன் மட்டும் தான் அங்க உயிரை விட்டு இருக்காரு, அதுவும் மெசேஜ் சொல்றதுக்காக அவளே அமைச்சிருக்கா. இது வந்து உள்ள இருக்க கவுன்சில்ல மட்டும் கிடையாது, வெளியே இருக்க மக்களுக்கும் கூறப்படுது. ஏன்னா டீமன்ஸ் எல்லாம் அது கெட்டவங்க, அவங்களை அழிச்சே தீருன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள வந்து விதைக்கணும் இல்லையா, அதனால அந்த போக்குவரத்தை தப்பிச்சு வந்தாரு இல்லையா, அவருக்கு கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்ல வைக்கிறாங்க. அது ஒரு சாவு பயத்தை எடுக்க காட்டுச்சு, அந்த இடத்துல என்னால வாழ முடியல, அங்கிருந்து எல்லா மக்களையும் கொண்டுட்டாங்க, அந்த உயிரிட விட்டுட்டு வெறும் நியூஸ் சொல்றதுக்காக மட்டும்தான், ஆனா என்னால உயிர் வாழ முடியுமான்னு தெரியல, எனக்கு ஏற்கனவே அந்த இடத்துல நான் இறந்து போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பாத்தீங்களா மக்களே, உங்க கண் கூட பாருங்க டீமன்ஸ் எந்த அளவுக்கு ஈவரான கிரீச்சர்ஸ் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா அதை கெடுக்கிறதுக்காகவே வரதான் டீமன்ஸ் என்ற கிரீச்சர்ஸ். உங்களையும் உங்க சொந்தத்தையும் உங்களோட சந்தோஷத்தையும் பறிக்கணும்னு ஆசைப்படுற அந்த டீமன்ஸை இன்னைக்கு விட்டு வைக்கவே கூடாது. நீங்க எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். சோ ஒரு காலத்துல லெஜெண்டா இருந்து இப்போ இந்த நாட்டை சீரு சிறப்பமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க நம்மளோட தலைவர், நம்மளோட பாப் இப்போ ஹோலி வாரை டிக்ளைன் பண்ணிருக்காரு. ஆஸ் என் எம்பையரும் மத்த எம்பையர்ஸும் அவங்களோட
நம்மளோட லெஜெண்ட்ஸ் அனுப்புறோம், நமக்காக ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹோலி வார்ல நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா என்னதான் எல்லாம் என் பேரு சேர்ந்தாலும் அதுக்குள்ள இருக்க மக்கள் சேர்ந்தா மட்டும்தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ஒன்னா கேதர் பண்ணி அந்த டீமன்ஸை கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ண முடியும். வேரோட புழுகுனதான் திரும்ப அந்த மரம் வளரவே வளராது. நாட்டை காப்பாத்த, நம் ஃபியூச்சர் ஜெனரேஷனை காப்பாத்த அந்த டீமன்ஸ் கூட சண்டை போட தயாரா அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் ஆரவாரமா ஆமா தயார் தயார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டீமன்ஸை கொள்ளுங்கன்னு ஒட்டுமொத்தமா அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண பிறகு அதெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காப்ல. இந்த ஆளுக்களை வேலை சொல்றதே வேஸ்ட் தான். ஏன்னா இவனால 2 ஹீரோ செத்து போயிட்டாங்க. அந்த ரெண்டையும் பிடிக்க முடியல, நம்மளோட ஹீரோவையும் கொல்ல முடியல. இவன் பண்ண எல்லா வேலைகளுமே ஃபெயிலியர் தான். அதனால 3 நாள் இவனை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ண பிறகு அவனை ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு இந்த போப் ஆர்டர் கொடுக்குறாப்ல. அப்படி கட் பண்ணி நம்மளோட போட்டோஸை காட்டும் போது ரேட்ரன் கதவு தட்டாமலே வெளியே வந்துட்டு இருக்காப்ல. ஹெமிசக்கா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கதவு தட்டாம அதிசயமா வந்திருக்கிறேன், என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்டா, நீங்க எதுக்கு இந்த வேலையை பண்ணீங்க, எதுக்கு ஹியூமன் சிட்டி போய் அட்டாக் பண்ணீங்க, பிளான் எல்லாம் எதுக்கு தனியா போனீங்க. தம்பி பிளான் எல்லாம் பண்ணு யாரா சொன்னது, இது எல்லாமே டீமன்ஸ்க்காக தான், நீ கவலைப்படாது, அதெல்லாம் நான் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். போனா இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல போயிட்டு மூவ்மெண்ட் பண்ணதால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லெஜெண்ட்ஸ் அனுப்புவாங்க. லெஜெண்ட்ஸ் அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை தவிர்த்து நமக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா லெஜெண்ட்ஸால மட்டும் தான் இங்க இருக்க ஹெமிசக்கா கூட சண்டை போடுற அளவுக்கு வந்து செஞ்சிருக்கும். அண்ட் ஒவ்வொரு லெஜெண்டும் வந்து அந்த நேஷனோட ட்ரெஷர்னு சொல்லப்படுறவங்களா, அப்படியாப்பட்ட லெஜெண்ட்ஸை கொண்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு ஹியூமன்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த டைமை பயன்படுத்தி நம்மளால வந்து இன்னும் ஸ்டாக் அவுட் க்ரோ ஆக முடியும். அதுக்கான டைமை வெயிட் பண்றதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டைமா எதுக்காக டைமை நீங்க வெயிட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு புரியவே இல்லையே, நமக்கு நேரம் எதுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி தான் ரேடர் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு புது காத்து வீசுது, அந்த காத்து வளர்றதுக்கான டைம் தான் அது அப்படின்னு சொல்லி அவங்க புரியாத புதிர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாரை பத்தி பேசுறாங்கன்ற கதையை பார்க்குற நமக்கு புரியும். ஆனா அவங்க சொன்ன வாரத்துக்கு ரேடர் வந்து கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல, அப்படியே வெளியே போயிடுறாப்ல. என்னத்தான் பண்றது, அந்த பையனுக்கு புரியலன்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்க போல. அப்போ நம்ம ஓட்டம் கேட்கறாரு, நீங்க டீமன் கிங் கூட ஒன்று சேரக்கூடாது, ஏன்னா இந்த பிளான் உங்களுக்கே வந்து ரொம்ப டேஞ்சரானதான், அது எதுக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆசைப்படுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, டீமன் கிங் என்னோட ரிலேஷன்ஷிப் மொத்தமாக முடிஞ்சு போச்சு, அதை திரும்பவும் ஈடுகட்டணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஒரு பிரைஸை நான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அதுல வந்து கூட ஒரு பாருமே இல்லை, அந்த பிரைஸை பே பண்ணி தான் ரிலேஷன்ஷிப் ரீஸ்டோர் பண்ணணுன்ற அளவுக்குலாம் ஒன்றும் இங்க வந்து அவசரம் கிடையாது, நானே இதை தனியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆக்சுவலி எனக்கு அவர் மேல கோவம்லாம் இல்லை, ஏன்னா இது வரைக்கும் டீமன் கிங் எதுக்காக வார தடுத்தாரு அப்படின்ற காரணத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், டீமன் கிங் வந்து ஒரு லூஸா இருப்பாரு போல, மென்டல் ஆயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சென்டிமெண்ட்னால அந்த சாய்ஸஸ் மேக் பண்ணல, அவர் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுகள் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஹெட் ஆன் ஹெட் ஃபைட் பண்ணா கண்டிப்பா இப்ப இருக்க ஹியூமன்ஸ் டீமன்ஸால வந்து அழிக்கவே முடியாது. அண்ட் அந்த வார பண்றது மூலமா அவர் கூட இருக்க காம்ரேட்ஸ் அவங்களோட ஃபேமிலி எல்லாம் சாகர நிலைமை ஏற்படும். தேவையில்லாம வார் எதுக்கு பண்ணுன்றதுக்காக தான் அதை பண்ணாமலே வந்து டீமன் கிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாப்புல, சின்ன சின்ன சண்டைகளை போட்டு. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேரும் என்ன நம்பி இருப்பாங்க அப்படின்னா, நீங்க வீக் ஆனீங்கன்னா நீங்க செத்துருவீங்க, ஸ்ட்ராங் ஆனவங்க வீக் ஆனவங்க மேலே ஏறி நிற்பாங்க, இதுதான் லைஃபோட ரூட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்போம். எல்லாருமே அப்படி யோசிப்பாங்க, அதாவது ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள்லாம். பட் திடீர்னு எதுக்காக இவர் ஒரு இப்படி ஒரு முட்டாளா மாறினாரு எனக்கு புரியவே இல்லை. சென்டிமெண்ட்ஸ் முன்னாடி வைக்கிறாரா இல்ல இந்த டிசிஷன் எதனால் எடுக்கிறாருன்னு சொல்லி சில நேரங்களில் சந்தேகம் வருது, சில நேரங்களில் அந்த விஷயம் புரியுற மாதிரி இருக்குது. அவரை வந்து கோழையா நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னென்னவோ நானும் பண்ணி பார்த்து அவர் எதனா வந்து பண்ண ஆகலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் அதனால எதுவே பண்ணல. கடைசியில் கடுப்பில் அவருக்கு ஒரு அட்வைஸை மட்டும் கொடுத்துட்டு அங்கே அப்படியே வெளியே வந்துட்டேன். அதுதான் அவர் கூட கடைசியாக பேசின மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதாவது டீமன் கிங் பழைய மாதிரி வந்து மாற சொல்லி தான் நம்ம அக்கா வந்து வந்துருப்பாங்க. இப்போ அக்கா வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அந்த டிசிஷன் பாஸ்ட்ல இருந்து அக்கா வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இங்க இருக்கிற சிச்சுவேஷன் அண்ட் டைம் பீரியட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள சேஞ்ச் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம்னா, ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து நம்மளோட முடிவுகளை மாத்துறது, வேற மாதிரி செயல்படுறது, நம்மளோட கேரக்டரை மீறி நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து அப்போ எனக்கு புரிஞ்சிருக்கணும் போல. அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு வேலை டீமன் கிங் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிருந்தேன்னா நாங்கள் இது வரைக்கும் மேக் பண்ண சாய்ஸஸ் என்னால் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்க முடியும், நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஒட்டுமொத்த வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அக்கா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை போட்டு உடைப்பாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது தூக்கி வாரி போட்டுருச்சு. ஃப்ரிஷ் இதனால வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறப்பாங்க. யாரான்னு பார்த்தா அந்த போப் கூட ஒருத்தன் இருந்திருப்பான் இல்லையா, அந்த ஆள் வந்து இங்கே வந்திருப்பாப்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் பெரிய மேட்ரா, நம்மளுக்காக தான் நிலத்துக்கு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி இன்னும் ப்ரீஸ்ட் மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கையில அவன் மூஞ்ச ஒட்டுமொத்தமா மெல்ட் பண்ணி காட்டாப்ல. பார்த்தா ஒரு டீமனு ஹெமிசக்காவோட லாயலான ஒரு ஆளு போல, தலைவன் தான் இவ்வளவு நாளா அந்த எம்பேருக்குள்ள இருந்துகிட்டு நம்ம அக்காக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. டேய் அவன் பொருள் அவனே போடணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அக்கா வந்து ஏற்கனவே அவங்க பொருளை பல காலத்துக்கு முன்னாடி அங்க செட் பண்ணி வச்சிட்டாங்க போல. ஸோ இதனால வரைக்கும் அக்கா எப்படி எல்லா விஷயங்களையும் ப்ரிவென்ட் பண்ணாங்க, எப்படி சர்வே பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்றது இப்போ தெரியுதா. அண்ட் கடைசியா அந்த பையனுக்கு திரட்டுன்றப்ப இங்க வந்துட்டான் போல. இப்போ அவன் அழைச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த இடத்த பாத்துக்கிறதுக்காக தான் மோட்டம் கேலியும் அதே மாதிரி ரைடர் கேலியும் கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை நானே டேரக்டா கொடுத்துருக்கலாம், ஆனா அப்போ ரெக்ரெட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், நீயே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு விஷயம்ப்பா, அந்த பையன் கலைச்சு கொஞ்சம் அவனை சாவடாதுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு நீங்களாக்கா இப்படி பேசுறீங்க, என்னத்துக்கு அது அப்படின்ற மாதிரி கேட்டா, அப்படியே தெரியலப்பா ஏதோ வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்ன விஷயம்லாம் எனக்கு தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போட்ட போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு வேலை வந்து
வந்து இந்த டைம் என்ன மாத்திடுச்சு போல. முக்காவாசி வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் ஹெமிஸோட வாயிலிருந்து வந்ததே இல்ல இது நாள் வரைக்கும். ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா அவங்களோட கேரக்டர் ஸ்விட்ச் ஆன மாதிரி தான் அவங்களுக்கே ஃபீல் இருக்கு. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டினா ஹீரோ நல்லா கொரட்டோடு தூங்க அவனை யாரும் எழுப்பிவிட எவன்டா அவன் கமாண்டர் எழுப்பிவிடுது அண்ணன் ரேடர் நீங்களா என்ன விஷயம்னு காலகத்தில் இருந்திருக்கீங்க ஷுன்சோக்கு ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு எங்கன்னா தூரமா ஓடி போயிடு அப்படின்னு திடீர்னு தோண பேச நான் காலாங்காத்தாலே சீரியஸா பேசுறீங்க என்ன மேட்டர்ன்ற மாதிரி கேட்க ஒரு சில நாட்கள்ல ஹியூமன்ஸ் இங்க வர போறாங்க அவங்க எல்லாருமே ஹை லெவல் ஹீரோஸ் அவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் அவங்க இங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லல அப்படி வர போறாங்கன்னா நான் போவே கூடாது நான் இங்க சண்டை தானே போடணும் கூடாது ஏன்னா அவங்களோட சுப்பீரியர் கோலே வந்து ஹெமிஸ் அக்காவா கொல்லணுன்றது தான் அது வந்து அவங்க விக்டரி மேல நான் சந்தேகப்படுறதா கிடையாது ஆனா ஒருவேளை அவங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்னால தனிப்பட்ட முறையில் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது உன் உயிரை காப்பாத்திக்க தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடி போயிடு நீ வந்து என்ன ஒரு இதுவானாலும் நீ சாவப்படாது ஏன்னா நீ உன்னோட லைஃப் வந்து போய் வாழ அப்படின்னு சொல்லிட்டு ரேடர் நன்னே சொல்லி விடுறாப்ல ஆக்சுவலி நம்ம ரேடர் நன்னனுக்கு ஒரு லெட்டர் வந்து ஹெமிஸ் அக்கா கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க அந்த கொடுத்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா உனக்கு இந்த இடத்தோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டீமன்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் காலகாலமா சண்டை போயிட்டு இருக்கு ஆனா டீமன்ஸை ஒரு கான்டினென்ட்ல கார்னர் பண்ண போயிருக்கும் ஹியூமன்ஸ் நம்மளை கொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்மள வந்து அவங்களை கன்வீனியன்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க அதாவது கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் தான் நல்லதுன்னு ஒன்று அங்கே இருக்க முடியும் ஸோ அவங்களோட நாட்டு மக்களை நம்பிக்கை வைக்கிறதுக்காகவும் எல்லா நாடும் வந்து ஒன்றிணைஞ்சு இருக்கணுன்றதுக்காகவும் டீமன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அதனால டீமன் கிங் கூட ஒரு சீக்ரெட்டான பேக்டை போட்டு அவங்களோட டெரிட்டரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மாற்றி சின்ன சின்ன சண்டைகளை போட்டு அந்த இடத்துல வந்து ஹியூமன்ஸை பிலீவ் பண்ண வைக்கிறது டீமன்ஸை பிலீவ் பண்ண வைக்கிறது அவங்களோட சப்ளைஸை சேஞ்ச் பண்ணுறது ட்ரேடிங்கு இந்த மாதிரி வேற விஷயங்கள்லாம் பண்ணி பயங்கரமாக வந்து சர்வே பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த டீமன் கிங் வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம அக்கா கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க வேற யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க அக்கா அதுக்கு ஏற்றிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரௌடான டெத்தை வந்து மேலானது இந்த மாதிரி கீழ்த்தனமா இன்னொருத்தனுக்கு வேலை செய்யறதுக்கு பதிலா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்போ அது அவங்களுக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுது என்ன ஹெல்ப் பண்ணனால அக்காவை தனிப்பட்ட முறையில் ஒரு பிளாக் ஃபார்ட்ரஸ்ல போட்டு இங்கிருந்து நீ வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி ஆர்டரை போட்டு விட்டுருவாங்க அதன் பிறகு அந்த பிளாக் ஃபார்ட்ரஸ்ல அவங்களோட வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க வேலையில நிறைய விஷயங்களை அக்கா வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான் ஆனா ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போது நல்லா கவனிச்சுக்கோ ஃப்ரிஷ் வந்து நேற்று தான் திரும்ப வந்தான் வரும்போது ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்தான் அது என்னன்னா ஹியூமன் நேஷன் ஒன்றிணைஞ்சு லெஜெண்ட்ஸ் திரட்டி என்ன கொள்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க அதனால நான் முன்னாடி போய் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல சண்டை போட போறேன் நீ அந்த ஃபைட்ல ஜாயின் பண்ணக்கூடாது நீ இந்த கேஸ்ட்ல ப்ரொடெக்ட் பண்ணணும் நாளை கமாண்டர் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு இல்லை தான் இருந்தாலும் எல்லாரும் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹியூனாவும் நானும் ஒரு டீல் போட்டிருந்தோம் அவன் வந்து நான் போயிட்டேன்னா உனக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்கா அதனால அவ கண்டிப்பா உனக்கு ஓட் போடுவா அது மட்டும் இல்லை உன்னோட நெஃப்யூ ஓகர்ஸ் இருக்கானே அவனை வந்து ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருக்கான் அதனால அவனே உனக்கு ஓட் பண்ணுவான் அடுத்த கமாண்டரா நீ மாறிடுவ என்னால இது மட்டும் தான் இப்போதைக்கு உன்னால செய்ய முடியும் இதுக்கப்புறம் உன்னோட ஓன் செத்து வச்சு தான் நீ வந்து மேலே வரணும் நான் உன் மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன் உன்னால முடியுன்றது நல்லாவே தெரியும் நீ தான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய திறமசாலி புத்திசாலி இது நாள் வரைக்கும் இந்த கேஸ்ட்ல ஒரு போரிங்கான லைஃபை என் கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலா முடிச்சுட்டு இருப்பாங்க தேங்க்யூ ரீடர்னு போட்டுட்டு அண்ட் கவலைப்படாத நான் யுன்சுக்கு ஆல்ரெடி ஒரு பிளானை பண்ணி வச்சிட்டேன் அவன் அந்த டீமன் கேஸ் சொல்லிட்டு வெளியே போயிடுவான் போன பிறகு நம்ம இந்த பேட்டெல்லாம் முடிஞ்சு ஒரு வேலை எல்லாம் நல்லா டேர்ன் ஆச்சு அப்படின்னா அவனை திரும்பி மீட் பண்றதுக்கான சான்ஸுமே உனக்கு கிடைக்கும் அது வந்து நேரத்தை பொறுத்து தான் அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் முடிச்சிருப்பாங்க அந்த லெட்டர் படிச்சு தான் தப்ப நோடி வந்து நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளப்ப ட்ரை பண்ணிருக்காப்ல ரேடர் என்ன இந்த மொத்த டீட்டிலும் ரேடர் என்ன சொல்லிருக்க மாட்டாரு ஜஸ்ட் இங்க ஒரு த்ரெட் இருக்கு கிளம்புன்ற மாதிரி தான் ஹீரோ கிளப்பிட்டுருப்பாரு ஏன்னா மொத்தத்தையும் சொன்னாக்கா கண்டிப்பா அவன் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி தான் நிப்பான்றது நல்லாவே தெரியும் போப்பா தம்பி நான் சொல்ற வரைக்கும் வராதுன்ற மாதிரி கம்யூனிகேஷன் கிறிஸ்டல கொடுக்க அப்போ ஃப்ரிஷ் இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணா சயின்டிஸ்ட் கூட்டு வரப்பல நீ யாரான்ற மாதிரி கேட்க அக்கா தான் என்ன அமிச்சாங்க நம்ம ஹியூமன் சொசைட்டிலக்குள்ள போய் பிளெண்ட் ஆக போறோம் இந்த பொண்ணு வந்து ட்ரெயினியா வர போறான் நீ வந்து என் கூட ஒட்டெடுப்பு வர போற நாம எல்லாரும் கிளம்ப வேண்டிய நேரம் வச்சிருச்சு வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லல ஹீரோ வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் சேஃபா இருக்கணும்ன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புவாப்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரிஷ்ஷா தம்பி நம்ம எங்கப்பா போறோன்ற மாதிரி கேட்டா உனக்கு தெரியாதா நான் சொல்லலையா அந்த சர்ச் ஆளுங்க இருக்கிறான பாரு கிரேட்டுன்னு அவனுங்க ஆல்ரெடி நம்ம மேலே சிக்கத்தை கொடுத்துட்டு இருக்கானுங்க அண்ட் ரேசன் கம்பேருக்கு வந்து ஹீரோஸ் தான் சுத்தமாக பிடிக்காது அதனால நம்ம மேரியட்ன்ற கிங்டம் போறோம் அங்க வந்து நம்மள ஓப்பன் ஆர்ம்ஸோட வரவேற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல பட் அங்க போனாதான் என்ன ஓப்பன் ஆர்ம்ஸோட வர வைக்கிறாங்களா இல்ல ஓப்பன் ஃபயர் பண்றாங்களா அப்படின்றது தெரிய வரும் இப்போ ரேடரன் அக்கா சொன்ன வார்த்தைகளை நினச்சி பார்த்துட்டு இது நாள் வரைக்கும் நடந்த வாரம் பற்றியும் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் ஏகப்பட்ட டீமன்ஸ் மீனிங்லெஸ்ஸாக இறந்து போயிருக்காங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது செம்ம கடுப்பாகும்போது லார்ட் ரேடர் நம்ம கல்நாடு நேரம் வந்துருச்சு அப்படின்னு ராஜர் என்ன சொல்லும் போது ஆனால் இனிமே அப்படி நடக்காது ஏன்னா டீமன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறாங்க வெளியே போனோடனே ஒட்டுமொத்த டீமன் படையும் திரட்டி வச்சுக்கிட்டு டீமன்ஸ் நாம ஒரு ப்ரௌட் வாரியர்ஸ் நாம சண்டைக்காரங்க நம்மளை யாராலையும் அடக்குமுறை செய்ய முடியாது நம்மளை யாராலையும் ஆழவும் முடியாது நாமெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடுறவங்க இப்போ அந்த சுதந்திரம் வேணும் அப்படின்றதுனால நீங்களே உங்க கைகளால்
உங்களை ப்ரூவ் பண்ணிக்க போறீங்க, நீங்க வாரியர்ஸ்ன்றதை இந்த உலகத்துக்கு காமிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாப்ல. ஆக்சுவலி நம்ம ஹெமிசெக்கா மட்டும் முடிச்சுட்டா பத்தாது இல்லையா? ஸோ அவங்க ஒட்டுமொத்த ஆர்மியை அழைக்கிறேன்னு சொல்லியும் படம் வந்துகிட்டு இருக்கு போல. அதுக்காக பேட்டிலுக்கு தான் ரீடர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்தில் நம்ம ஹெமிசெக்கா வந்து இந்த லெஜண்ட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனிப்பட்ட முறையில் வேற ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அக்கா வந்து இறங்கணும்னே அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த பையன் இருக்கா இல்லையா, இவன் 150 வருஷத்துக்கு முன்னாடி அக்கா கிட்ட செருப்படி வாங்கிட்டு போயிட்டு இருப்பாப்ல. 150 வருஷம் ஆயிடுச்சா, நீ நல்லா வந்து எங்க கிட்டே போயிட்டு கேப்பா, சீக்ரெட் என்ன ஸ்கின் கேர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பேசுறத பார்த்தா ஒரு வழியா லெஜண்ட்ஸோட அந்த லீக்கு நான் வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசன் கம்பெனியோட அந்த லெஜண்ட் தான் அவன். இவனோட பேரு பேசில் ஸ்காட்டாமா. ஒருத்தர் 2 வாட்டி வாழ்வான் அப்படின்ற மாதிரி கமா போட்டுருக்கானுங்க. நான் வேற ஒருத்தனை எதிர்பார்த்தேன், ஆனா நீ வெறும் நினைக்கலப்பா, அவன் ஒரு கோழன்னு நினைக்கிறேன். அந்த நாய் அவனோட மேஜிக் கூட ஹைட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. சரிவா சண்டே ஆரம்பிப்போமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். காட்டனோட கமாண்ட் சென்டர் இதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. அதனால அவனுங்க இன்னைக்கும் நம்ம தொல்லை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஃபைட்ல எந்த ஒரு தொல்லையும் இல்லாம ஜாலியா சண்டை போடலாமா அப்படின்னு அவனோட கத்தி எடுக்கிறாப்ல. பேட்டில் ரொம்ப இன்டென்ஸா போக போகுது. நான் அக்கா அப்பயுமே அந்த லெஜெண்டா கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. என்னன்னா லாஸ்ட் டைம் இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைட் பண்ணும்போது அக்கா வந்து அவனை சாவடிக்கு ஸ்டேஜில் போயிருவாங்க போல. அப்போ இவன் என்ன பண்ணிருப்பான், தப்பிக்கணுன்றதுக்காக அவங்க சோல்ஜர்ஸ் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி இருப்பான் போல. அதை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த பட்ட அசிங்கத்தை கழுவத்துக்கு தான் வந்திருக்கேன்றவன் நேக்கில் கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, அப்படியும் ஒன்று வச்சுக்கோ, அந்த வாட்டி எனக்கு தெரியாத ஒரு டெக்னிக்கல் பயன்படுத்திட்டேன், அதனால தான் நான் ஓடினேன். ஆனால் இந்த வாட்டி எல்லா ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன், உன்னால் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு இருக்காப்ல. ஹெமிசெக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸில் டொமைன் மாதிரி சில விஷயங்கள் ஓப்பன் ஆகும். இந்த ஜுஜுட்சு பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கிறோம். சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள நம்ம அக்கா வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டெக்னிக்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எதிர்த்து அந்த ஹீரோவும் ஸ்லாஷ் மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான். அவன் ஸ்வாட்ஸ்மேன் போல. அக்காவுக்கு என்ன அப்படின்னா, டேய் நீ 150 வருஷத்தினுடைய எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் எப்போ இருக்க, எதுவுமே டெவலப் பண்ண மாதிரி தெரியல, இதில் வேற எதுவும் டெவலப் பண்ணிட்டு சொன்னா எங்கே காமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்குங்க அந்த இன்டென்ஸான பேட்டர்லையும். அல்லது இந்த பொம்பளை என்னதான் என்ன கலாய்ச்சாலும் எங்கள் 2 பேரோட பவரும் மேட்ச் ஆகுது, அதனால இவரை டிஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. 150 வருஷம் ட்ரைனிங் பண்ணது வேஸ்ட்டாக போகல, நான் மேலேருந்து வர அந்த புல்லட்ஸை மட்டும் பார்த்தா போதும், நான் இங்கே தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கையில் திடீர்னு பார்த்தா மேலேருந்து வர வேண்டிய புல்லட்ஸ் அடியிலிருந்தும் வரும். அடப்பாவீங்களா, என்னடா டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக வருது. நல்ல வேலை அவனும் தப்பிச்சிட்டாப்ல. தப்பிச்ச பிறகு பரவாயில்ல நல்லா டாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா அவன் அப்பயும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ரான 2 துண்டை வெட்டிருப்பாங்க. டைம் வந்து டாஸ் பண்ணிட்டு அங்கே வந்து ஓடிட்டான் போல. ஐயோ உயிரை கையில் பிடிச்சிட்டான். ஒவ்வொரு செகண்டும் வந்து அப்படியே ஒரு நூல் மேல் நடக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு செகண்ட் கேப் விட்டாலும், ஒரு செகண்ட் கான்சன்ட்ரேஷன் இழந்தாலும் அவனை செதிலாக பிச்சிருவாங்க அப்படின்றது அவன் நல்லாவே தெரியும். அப்பதான் வந்து அவன் என்ன பண்றாங்கன்னா, பரவாயில்ல ஓரளவுக்கு நீ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நல்ல வார்த்தைகளை மட்டும் சொல்றாங்க. சரி கெஸ் பண்ணு காம்படிஷன் வச்சுக்கலாம், அடுத்து எங்கேருந்து வரும், மேலேருந்து வருமா, கீழே வருமா, இல்ல சைட்ல இருந்து வருமா, இல்ல பறந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். வேணும் நீ அவனோட கான்சன்ட்ரேஷன் உடைக்க ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவனும் ஃபோக்கஸ்டா அட்டாக்க கொடுத்து எப்படியாவது உங்களை கொல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கான பதில் என்ன தெரியுமா, கிரவுண்ட்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்து அந்த ஸ்பைக்ஸை வச்சுட்டு அவனோட வயிற்றுலேயே குத்திடுறாங்க. அவன் சாவர நிலைமைக்கு தள்ளப்படுறான். இன்னும் ஒரு சின்ன அடி அடிச்சா போதும் அவன் செத்துருவான். ஆக்சுவலா அக்கா நடிச்சதுதான் அவனை கொண்டிருக்கலாம் டேரக்டா, ஆனா கொல்லாம லைட்டா உயிரோட விடுறாங்க. எதுக்குன்னா அவங்க கிட்ட ஏதோ உன்ன சொல்லணும்னு நினைச்சாங்க போல, அதனாலதான். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீ பரவாயில்ல லாஸ்ட் டைம் 2 அடி வாங்க, இந்த வாட்டி வந்து 3 அடி வாங்கிருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில டக்குன்னு பார்த்தா அந்த இறந்து போன ஆள் வந்து அப்படியே அங்கே காணாம போயிடுவாப்ல. இது என்ன ஆஃப்டர் இமேஜா, வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அவனை ஹிட் பண்ண சென்சேஷன் எனக்கு இருக்குது, இவன் உயிரோட தானே இருந்தான், என்ன ஆச்சுன்ற மாதிரி யோசிக்கும் போது நான் தான் ஏற்கனவே சொன்னல ஸ்டார்டிங்ல த மேன் ஹூ லிவ்ஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவனுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கு. இந்த லெஜண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு அத்தாரிட்டின்னு இருக்கும். ஒவ்வொருத்தரோட அத்தாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர் இருக்கும் போல. இவனோட அத்தாரிட்டி படி இவன் ஒரு வாட்டி செத்தானா இன்னொரு வாட்டி வந்து அவனால வந்து திருப்பி அங்கே ரீபர்த் ஆக முடியும். அதுதான் அந்த லெஜண்ட்ஸோட பவர். ஒவ்வொரு லெஜெண்டுக்கும் டிஃப்ரெண்டான பவர்ஸ் இருக்கும். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக இவனுக்கிட்ட இருக்க ட்ரம்ப் கார்டு அதுதான். அது மூலியமா பயன்படுத்தி எப்படியோ திரும்பி வந்துட்டானா இப்போ இந்த பவர்ஸை பயன்படுத்தி கண்டிப்பாக அக்காவை கொண்டே ஆகணும். செத்து மடி அப்படின்ற மாதிரி அடிக்கும்போது நல்லா தான் ஃபைட் பண்ணுறேன், நல்லா டெவலப் ஆகிட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 200 வருஷம் கழிச்சு வந்திருக்கணும், இப்போ ஒரு நாள் எனக்கு தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒத்த கையில் அவன் ஸ்வாடை பிடிச்சிட்டு நெஞ்சில் இருக்க மஞ்சா சோழன் எடுக்கிற மாதிரி ஒரே ஒரு சின்ன அடி கொடுப்பாங்க. அடிச்சடிக்கு அவன் பேட்டன் போய் வந்து வாழ்ந்து போல ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் எனக்கு ஏண்டா, ஏன்னா அவனோட அத்தாரிட்டி யூஸ் பண்ணிட்டு இருப்பான், எல்லா பவரும் பயன்படுத்திட்டு இருப்பான். அப்போயும் அக்காவனா பெரட்டி போடுறாங்க. என்னால் ஒரு ப்ராப்பரான அடி கூட கொடுக்க முடியல, ரிவெஞ்ச் கூட எடுக்க முடியாது போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, டேய் நீ ட்ரேசனோட லெஜெண்ட் தானே, உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். எனக்கு ரெக்வஸ்டா டீமன், நீ என்ன சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்க லெஜெண்டுக்கு அப்படி என்ன ரெக்வஸ்ட் வைக்க போற அப்படின்னு கேட்டா, நான் உன்னை வந்து இங்கே உயிரோட விடுறேன், அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுறேன்னா ஃபியூச்சரில் உன்னை தேடி ஒரு ஹியூமன் வருவான், அவனோட பேர் தான் சாய் ஹுன்சுக், அவன் தானா அவனை ஒரு வாட்டி மட்டும் உயிரோட விடு, உன் கூட ஃபைட் பண்ண ஆசைப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அக்கா எதுக்காக இவன் உயிரோட விடணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ புரியுதா. இவனை அமுச்சு விட்டோம்னா இவன் இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகி ஸ்ட்ராங் ஆகும் போது ஹீரோவன் கூட ஃபைட் பண்ணி அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அவன் எப்படி இருந்தாலும் சாகிற ஸ்டேஜுக்கு போயிடுவான். இவன் செம ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, அதாவது ஹியூமன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாக்கா அப்போ அவனை ஒரு வாட்டி உயிரோட விடு, அவன் திருப்பி டெவலப் ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்ற கணக்கில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு டிஸ்ட் கொடுக்குற மாதிரி இன்னொருத்த அந்த ட்ரேசன் எம்பையர் இல்லாமல் இன்னொரு எம்பையர் இருக்கு பதிலாக சர்ச் எம்பையர், அவனுங்களோட ஆட்கள் இருக்கானுங்களா டக்குன்னு பவர்ஸ் யூஸ் பண்ணி
பண்ணி இவன் மேலே வச்சு இவனை சாவடிச்சிருவானுங்க. பில்லரை போட்டு சாவடிச்ச பிறகு அக்கா மூஞ்சில ரத்தம் செதறிடும். அடா பாவீங்களா, அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அவனடா நீங்க எல்லாம் சேர்ந்து தானே இன்னடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, உங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி தச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கார்டன் எம்பையோட ஆஷ் பால்ட் அப்படின்னு படுற அவன் லெஜண்டும் அவன் கூட இருக்க அவனோட பிரீஸ்ட் செயின்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த செயின்டஸ் தான் நம்ம செயின்டஸ் இருந்தாங்க, அவங்கள தூக்கிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க போற மோரியன். ஒரு வழியா வந்துட்டீங்களா குட்டி குழந்தைங்களா அப்படின்னு மக்கா கேட்கும்போது நானே பேசல ஃபினிஷ் பண்ணலான்னு பார்த்தேன். ஏய் சரி நீ சண்டை போடுறிய, நீ அவனை கொண்டுன்னு பார்த்தா நீ வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க. அதான் நான் அவனை கொண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி. ஏன்னா ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெஜெண்ட்ஸ் அவங்களோட ஹீரோஸ்ன்றவங்க நேஷனல் ட்ரெஷர் மாதிரி. அந்த ட்ரெஷர் இழந்துட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் மாதிரி தான். ஸோ ட்ரேசன் எம்பையருக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஐடியா தான் இருக்கும். இது அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவனுங்க வந்து பேட்டரியில் சேர்த்த மாதிரி மனுஷங்களே வச்சிருங்களே, நீங்களாம் உண்மையாக மனுஷங்களான்ற மாதிரி அக்கா கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா அவன் வேற நாடை சேர்ந்தவன். அன்னைக்கு நான் நாடு வந்து ஒன்றா இருந்தாலும் கூடி சீக்கிரமாக அது சண்டைக்கு வரும். அப்போ ஹோலி எம்பையர் கூட அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன அடிகள் இல்லை பெரிய அடி தான் கொடுத்துட்டானுங்க. ஸோ கொடுக்கும்போது அவனுங்களோட அந்த பவர் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா. அதுதான் வந்து ஸ்மார்ட்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறானுங்க. சரி அதெல்லாம் விடு, நீ ஒரு சிட்டி டெஸ்டை பண்ணி என்னங்க கொண்டு வரதானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நீங்களாம் இங்கே வரணுன்றதுக்காக தான் நான் ஒரு சிட்டியை அழிச்சேன் அப்படின்னு மக்கா ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த லெஜெண்ட்ஸை கொள்றதுன்றது ஒரு நேஷனல் டிசாஸ்டர். அவங்களோட கண்ட்ரியோட பாதி பவரை உடைச்சா மாதிரியான அர்த்தம் மாதிரி ஆயிடும் போல. அதனால தான் அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த பையனுக்கு தெரியும் இங்கே வருது எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கூட ஒரு சயின்டிஸ்டையும் பயங்கரமான நைட்ஸையும் வந்து கூட்டு வந்திருக்காப்புல. ஒட்டுமொத்தமான மக்கா அடிக்கணுன்றதுக்காக. அவங்க டொமைன் செம்ம பவர்ஃபுல் இல்லையா, அந்த முதல்ல டொமைன் உடைக்கணுன்றதுக்காக வித்தியாசமான பேரியர் பில்லரை போட்டிருக்காங்க. அந்த பேரியர் பில்லர் சாதாரணமான பேரியர் கிடையாது. ஏன்னா நம்ம அக்காவோட பவர் இருக்கு இல்லையா, அதை ஒட்டுமொத்தமாக வந்து அப்படி பின்னாடி தள்ளுது. அதாவது அவங்க 100% பவரில் இருக்காங்கன்னா அந்த பேரியர் போட்ட பிறகு அது 50% ரெடியூஸ் ஆகுது. அண்ட் அங்கே இருக்கிற நைட்ஸ் எல்லாமே அதுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அது கண்டினியூ பண்ணணும் போல. ஸோ சயின்டிஸ்டும் அந்த நைட்ஸும் சேர்ந்து இந்த பேரியரை மெயின்டைன் பண்ணி அக்காவோட பவர் ரெடியூஸ் பண்ணுற வேலையில் அந்த பையன் சண்டை போட்டு அக்கா ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான பிளானில் வந்துருக்கானுங்க போல. பரவாயில்ல, நான் பார்க்காத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அக்காவோட எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி ஹேண்டிகேப் இல்லடா இந்த குழந்தைங்களால் எப்படி என் கூட சண்டை போட முடியும்னு கேட்க போக்கன்னு சிரிக்கிறாங்க. அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இவெல்லாம் ஹீரோ பண்ணா கூட அவனுக்கு ஜெயிக்க முடியாதுன்னு. போரா கம்பரை அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபைட்டை கிளாஷ் பண்றாங்க. பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. மாத்தி அவங்களோட வெப்பன்ஸ் கிளாஷ் ஆகும்போது அங்க ஒரு பெரிய அதிர்வலைகள் வந்துகிட்டு இருக்குது. பேசிலுக்கு நடந்த அதே விஷயம் தான். கொஞ்சம் கேப் விட்டாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருந்தாலும் அந்த பையனோட தலை பறந்துடும். அதனால அவனால ஃபோக்கஸ்டாகவே சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் தான் பக்காவான ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கானே. பேசில் மாதிரி தனியா வரலாம். கரெக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அக்கா வெட்டிடுவாப்ல. பார்த்தா அது வெட்டல. அவங்க ஸ்கேட்டர் ஆகி ஷேடோ மாதிரி மாறி திடீர்னு மேல இருந்து வருவாங்க. டேய் மேல பாடுற வளர்க்கத அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அக்கா அவனை வெட்டுறதுக்கு வர ஹெல்ஃப்லர் நோவான்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்கே சேர்த்து அடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், அந்த பையன் செத்துருவான்ற மாதிரி பார்த்தா அந்த பையன் சாவக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு பெரிய ஷீல்டு போட்டு அவனை காப்பாற்றி விட்டுருவாங்க. ஷீல்டு வந்து கம்ப்ளீட்டா அந்த அட்டாக்கை மொத்தமா தடுத்து விட்டுரும். ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது. அதுதான் இவனோட அத்தாரிட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன் அத்தாரிட்டி ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அக்கா வடிக்கிறதுக்கு ஷீல்டு அத்தாரிட்டி இருக்க ஒரு லெஜண்ட் அண்ட் அந்த பேரியர் போறதுக்கான ஒரு சயின்டிஸ்ட் நைட்ஸ் இவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி வந்திருக்காங்க. அதாவது ஆஃபென்சிவ் சிஸ்டம் வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமா டிஃபென்ஸ் சிஸ்டமா எடுத்து வந்திருக்காங்க. அக்கா நினைச்சா இந்த இடத்துல ஃபைட்டு ஜெயிக்கலாம். ஆனா ஃபைட் வந்து ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்குன்றதுனால இவங்களால ரொம்ப டிமானிக் எனர்ஜியை பயன்படுத்த முடியுது. ஆல்ரெடி பேசல்கள் நிறைய ஃபைட் பண்ணி சூப்பரா அடிச்சு போட்டிருப்பாங்க அவனை. அதனால கொஞ்சம் டிமானிக் எனர்ஜி இருக்குது போல. இது வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் போல. புஷ் பண்ணா அந்த வாலை உடச்சிட்டு போயிடலாம். ஆனா அதுக்குள்ள இந்த பையன் பின்னாடி வந்து வெட்டி விட்டானா என்ன தப்பு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாலே கான்சென்ட்ரேஷன் இழக்க முடியுது. ஏன்னா மொத்தமா முடிக்கிறதுக்காக தான் பக்கான பிளானை போட்டு வந்திருக்கானுங்க. இப்போ பேசலோட பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு யோசிக்கல. அப்பா அவங்களுக்கு ஒரு பல்ப் எரியுது. ஃபைட்டும் அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கல. கரெக்டா அந்த ஹீரோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ஜெயின் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போடுறாப்ல. அந்த அட்டாக்கை போயிட்டு நம்ம அக்கா மேல படவும் அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, அவங்க தடுக்க முடியுன்ற மாதிரி கான்ஃபிடென்ட் நின்று இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஜெயின் ரெவலேஷன் வரும்போது அதை தடுக்க முடியாம அந்த ஷீல்டு உடஞ்சு போயிட்டு அக்கா மேல பட்டு அப்படியே வந்து வெட்டப்படுவாங்க. அவங்க ரத்தம் போல ஊத்திட்டு அப்படி துப்புன்னு விழ இருக்க யார் கண்களாலுமே அதை நம்ப முடியல. என்னது நம்ம க்ளூட்டன் அடிச்சிட்டோமா, க்ளூட்டன் வெட்டிட்டாரா, நம்ம லெஜெண்ட் ஹீரோ க்ளூட்டன் வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறானுங்க. இது என்ன நம்ப முடியல நிஜமாவே நான் க்ளூட்டனை கொன்னுட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கதான் ட்விஸ்ட். அவங்க செத்தா மாதிரி நடிச்சு அந்த பையன் கிட்ட வந்த பிறகு ஒரே லபக்கு தான், அவ்வளவுதான் அவங்க முழுங்கிறாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இழிச்சிக்கிறாங்க. அதாவது பேசில் சாவரா மாதிரி அந்த இடத்துல ஆக்ஷன் காட்டிதானே அவனோட இன்னொரு பவர் ரிவீல் பண்ணி விட்டான். அதே டெக்னிக் தான் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்ன இந்த பவர் யூஸ் பண்ண வச்சிட்டீங்களா, பெரிய ஆட்கள் தான் பண்ணீங்க. ஆனா அவனை விழுங்கின பிறகு வாயிலிருந்து ரத்தம் பலவல்னு ஊத்திட்டு இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் லெஜெண்ட் ஹீரோ. அவனை சாப்பிட்டது உடனே டைஜஸ்ட் ஆகல போல. அது வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் மாதிரி காத்துட்டு இருக்கு. அவனுக்கு ஹோலி பவர்லாம் வேலை இருக்கு இல்லையா, டிமானி பவர் அதை ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ இவங்க மோட்டிவேஷன் எடுத்துருவாங்கன்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு கொஞ்சம் தைரிய சரியா இருப்பா. என்ன பண்றானா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி க்ளூட்டனை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாதி நைட்ஸை மந்திரம் போட்டு பேரியர் மெயின்டைன் பண்ண சொல்லி மீதி நைட்ஸ் வந்து மந்திரம் போட்டு அவரை அடிக்கிறதுக்கு அஃபென்சிவ் அட்டாக்க உருவாக்க சொல்றான். இப்போதைக்கு அக்கா கையில இருக்க டிமானிக் எனர்ஜி வச்சு கண்டிப்பா அந்த அட்டாக்க தடுக்க முடியாது. சரி ஓகே, நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணியாச்சு, 2 லெஜெண்டை கொண்டாச்சு, அவ்வளவுதான், இதோட இந்த பேட்டில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், இதுதான் எனக்கான எண்டுன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஓகே தான்.
ஏன்னா இவங்க பண்ண வேண்டிய பார்ட்ஸை ப்ளே பண்ணிட்டேன். இப்போ அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு உண்மையான டிமானிக் கிரீச்சர்ஸை உருவாக்குவாங்க. என்னால் பண்ண முடியாத அந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணுவாங்க. இந்த ஒட்டுமொத்த டீமன்ஸோட ஃபியூச்சரை மாற்ற போகிறது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அந்த பெரிய அட்டாக்ல வந்து மாட்டிக்கிட்டு அக்கா இறந்து போகிற மாதிரி காட்டல, ஆனால் அப்படியே வந்து காணாமல் போகிற மாதிரி காட்டுறானுங்க. என்ன வித்தியாசமாக பேசுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வித்தியாசமாக காட்டி வச்சிருக்கானுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிக்கிறாங்க. இந்த எபிசோட் இருந்துச்சு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை பை பை. வலிமையா இருங்க கைஸ்.